வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சவுக்கு சங்கர் கைதுக்கு அப்புறமா என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு அப்டேட்ஸ் மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த தரப்புல இருந்தும் அதை பற்றி நம்மளோட சிந்தனை என்ன, நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இருக்குது. அதை பற்றி தொடர்ந்து நம்ம அதை பற்றி மட்டும்தான் பேசணுங்கிற விருப்பம் நம்மளுக்கு இல்லை. இருந்தாலும் பல உண்மைகள் மக்கள்கிட்ட நம்மளோட வாயிலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் வள்ளல் மீடியாவில் பாரி அவர்கள்கிட்ட ஃபெலிக்ஸோட கைது, அதை தொடர்ந்து அவரோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போய் சர்ச் பண்ணாங்க. அந்த சேனல்லேருந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியாவிலேருந்து நாங்கள் தற்காலிகமாக எங்களோட பணியை நிறுத்திக்கிறோம், திருப்பியும் எல்லாமே நீதி வெல்லும், நீதி மேல் நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற செனாரியோ என்ன, இதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் பாரிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அரசியலில் விட்டு நோக்கிறவங்க எல்லாருமே சவுக்கு கைதுக்கு அப்புறமா, ஃபெலிக்ஸ் கைதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டில் போய் சர்ச் பண்ணாங்க. அண்ட் திருவாரூரில் கூத்தாநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஹவுஸ் இருந்துச்சு, அங்கே போய் சர்ச் பண்ணாங்க. அங்கே என்ன எடுத்தாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. நிறைய அரசியல் பர்சலாக தகவல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் சரண்டர் ஆகிட்டார், மன்னிப்பு கேட்டார், கொஞ்சம் இறங்கி வராரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக தான் பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியாவில் நாங்கள் தற்காலிகமாக எங்களோட பணிகள் நிறுத்திக்கோன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை, ஆக்சுவலாக சவுக்கு மீடியாவை பொறுத்த வரைக்கும் அது சவுக்கு சங்கர் இல்லாமல் அது போகாது, எதுவுமே இல்லை. வேற யாருமே அங்கே இல்லை. முத்தலிஃபன் இருந்தவரும் உட்ரா ஜூட்டுன்னு சொல்லிட்டு ஒரே டப்புன்னு தாவிட்டாரு அந்த பக்கம். ஸோ அதனால இப்போ யாருமே அங்கே இல்லை. அந்த லியோன்னு ஒரு பையன் இது வரைக்கும் ஆள் என்னன்னாருன்னே தெரியல, தலைமறைவு தான், அது அப்படி தான் இருக்குது, வெளிப்படையாக தெரியல. மேபி ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒதுங்கி இருக்கலாம். அப்போ யாருமே இல்லாத டீ கடையில் யார் தான் டீ ஆத்துறது? கரெக்ட். ஸோ அது டீ மாஸ்டரே உள்ளே இருக்காரு. ஸோ அதனால் டீ மாஸ்டர் வெளியில் வர வரைக்கும் அந்த கடை மூடி வைக்கப்படும். அது தெரிஞ்ச விஷயந்தான். அதை அவங்க ஒரு அப்பாலஜிஸ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. திரும்ப தொடர்ந்து செயல்படுவோன்னு போட்டு சவுக்கு சங்கர் உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு பிளான் போட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுக்கு சங்கர் பேசிய இது காவல்துறை இருக்கக்கூடிய பெண்களை ஆபாசமாக பேசிட்டாரு, அதுக்கப்புறம் முக்கிய அதிகாரிகளை ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காரு, இதெல்லாம் குற்றங்கள். அதுக்கப்புறம் அது மனித உரிமை மீறல்களாக சிறையில் அவருக்கு கை உடைந்ததாக இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கக்கூடிய மென்டல் டார்ச்சர், இதெல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு நம்ம எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டார். ஃபெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஊடகவியலாளர் தான். அவர் அந்த துறையில் அவர் நேர்மையாக இருந்தார், உண்மையாக இருந்தார்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதுக்கு நான் அந்த போன வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னென்ன நடக்குதுன்னு. அவங்க ஒரு விதமாக மேனிப்புலேட்டிவ் பாலிடிக்ஸில் தான் அவங்க ஈடுபடுறாங்க. அதுக்கு அவங்க காசு வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருள். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சில படங்கள் ஏதோ வெளியானதாக தகவல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஸ்க்ரீன்ஷாட்ஸு, சில வாட்ஸ்அப் மெசேஜஸ், இந்த மாதிரிலாம் இப்போ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அதிலோட உண்மைத்தன்மை என்ன நமக்கு உண்மையிலே தெரியல. அதாவது ஃபெலிக்ஸ் அந்த அளவுக்கு மோசமான நபரா இல்லை வேண்டும்னே, அதாவது ஒரு ரிவெஞ்ச் மோடில் என்னோட குடும்பத்தை பற்றி நீ தப்பாக பேசின, என்னை பற்றி நீ தப்பாக பேசின, உன்னையும் பேரை கெடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சிலர் செய்யக்கூடிய சதியான்னு தெரில, அது மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரில. பட் என்னவா இருந்தாலும் ஒரு பர்சனல் அப்படின்னு நீங்கள் உள்ளே வரும் பொழுது அது யாரும் சொல்லலாம். எப்படி நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியை பொறுக்கி ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லி பேசுனீங்களோ, அதே போல் இவங்க உள்ளே இருக்கும்போது இவங்களை பற்றி தரக்குறைவாக யார் வேணாலும் பேசலாம். பட் மக்கள் இதை அங்கேயும் உள்வாங்கக்கூடாது, இங்கேயும் உள்வாங்க இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வெளியில் அது விளக்கம் கொடுப்பாங்க கண்டிப்பாக. சவுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸாக இருக்கட்டும். இப்போ இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே கேரக்டர் சம்மந்தப்பட்ட கேள்விக்குறிகள் இருக்குது. இதில் சவுக்கை நான் வேறு மாதிரி தான் பார்ப்பேன், சவுக்கு சங்கரை வேறு மாதிரி தான் பார்ப்பேன், ஃபெலிக்ஸை நான் வேறு மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா சவுக்கு சங்கர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்றோ இல்லை ஒரு சரியான ஒரு அணுகுமுறையோடய வாழ்ந்தவரான்னு பார்த்தா இல்லை, கொஸ்டினபிள் தான். ஏன்னா அவருக்கு பையன் இருக்குது. எனக்கு என்ன ஒரே ஒரு கவலை அப்படின்னா, நீங்கள் சொத்து வாங்குறீங்க, குறைந்தபட்சம் அது 3 கோடிங்கிறது இப்போ உறுதியாகப்பட்ட தகவல். ஒரு வீடு வாங்கியிருக்காரு, அந்த வீட்டை பையன் பேர்லனாச்சும் வாங்கியிருக்கலாம்ல. ஏன்னா பையன் இருக்குது, உங்களுக்கு ஒரு பையன் இருக்குது, பேர் சொல்கிறதுக்கு, அந்த பையனுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அந்த பையனுக்காக என்ன தான் சேர்த்து வைக்கிறது? அதையும் வேற யாரோ பேரில் சம்மந்தம் இல்லாதவங்க பேரில் வைக்கிறீங்கன்னா அப்புறம் அந்த கேள்வி குற்றச்சாட்டுலாம் வரதானே செய்யும். ரொம்ப டிட்டாச்சான ஒரு மனிதராக இருக்கிறார் அவர் எமோஷன்ஸ்லேருந்து அப்படிங்கிறது எல்லாம் அப்படிலாம் கிடையாது. டிட்டாச்சான மனிதர் அப்படிலாம் இல்லை. ஹேஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஃபேமிலி, அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய மாட மாளிகை குடும்பத்துக்குன்னு கிடையாது. நீங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பையனுக்கு ஏதாவது வாங்காமல் இருந்திருப்பாரா? ஏங்க ஒரு சில மாதங்கள் அவருடைய முன்னாள் மனைவி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, டிவோர்ஸ்டு. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மனநிலை? இல்லை, அவங்க தான் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்களே ட்விட்டரில், பேச வேண்டாம். பட் அவங்களோட மனநிலை நீங்கள் ஒரு பொதுவாகவே பாருங்கள். அவங்களோட மனநிலை, பையன் இருக்குது, சவுக்கு சங்கரோட பையன்,
அந்த பையனுக்கு மாதம் 2000 ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி, அதாவது இதில் போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு வழக்கறிஞரை போட்டு வாதாடிட்டு இருக்க ஒரு ஆள் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து 3 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா அவங்களுடைய அந்த முன்னாள் மனைவிக்கும் அவங்களோட பையனுக்கும் என்ன மாதிரியான உளவியல் இருக்கும்? என்னடா இது நமக்கு இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு சேனலில் போய் பேசிட்டு வந்தாலே அதோட அதிகமாக கிடைக்கும். அதுக்கு அந்த அமௌண்ட்டே வந்து இவர் கொடுத்துடலாம். ஆமாம், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் சரி ஓகே நான் சம்பாதிக்கிறத விட்டுருவோம், எனக்கு நான் போய் வேறு சேனல்ஸில் பேசுகிறேன். ஆரம்பத்தில் சவுக்கு சங்கர் டெவலப் ஆனது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆரம்பத்தில் 5000 வந்து வாங்கிட்டு இருந்தார். ஒரு சேனலுக்கு போய் பேசுகிறாருன்னா 5000 அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட மார்க்கெட் ஏற அவர் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு சில சேனல்ஸில் வந்து பெர்சன்டேஜ் கேட்க ஆரம்பிச்சார். என்னோட வீடியோஸ் தானே போகுது, ஒன்று பண்ணு, என்னோட வீடியோஸோட மானிட்டைசேஷனை காட்டு, எனக்கு அந்த மானிட்டைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் 50-50ங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னதா தகவல். எனக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க பாரி. என்னது அப்போ அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கியிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த அந்த வியூவர்ஸ் வந்து அவரை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பாவப்பட்ட வியூவர்ஸ் அவங்க, ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் நம்புற வியூவர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அதுலேயும் பத்தலை, வருமானம் பத்தலைங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் சுயமாகவே சேனலுக்கு போயிடலான்னு பார்க்குறாரு. அதுக்கு எங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுங்கிறதுலாம் கேள்வி. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு யூடியூப் சேனலை யார் வேணால் ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். ஸோ இது பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ஆனால் சவுக்கு சங்கர் அப்படி ஆரம்பிக்கல. சிஇஓவே வளர்ற அளவுக்கு ஒரு பெரிய சிஇஓ, அது நான் நீங்கள் கூட தான் கமெண்ட்ல போடுறீங்க. வரும் அதுக்கு நானும் தான் சிஇஓவும் ஆஃபீஸ் பாய் எல்லாமே என்னோட சிஇஓ ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த செட்டப் சவுக்கு மீடியா வந்து தொடங்கும் போதே ஒரு ரொம்ப டாப் லெவல் மீடியாவாக தான் தொடங்குறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 40-50 லட்சத்துக்குனாச்சு நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன். அதில் வந்து 10-15 பேருக்கு மேலே கம்பல்சரி வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு 10,000னு கணக்கு போட்டிங்கன்னாவே ஒரு மாதம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள். சிலர் சொல்கிற தகவல், அவர் கூட வேலை பார்த்தவங்க சொல்கிறது மாதமே அவர் 15 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் 2 சேனலில் போய் பேசுவீங்க, 2 அரசியல் சேனல், அந்த சேனல் அளவுக்கு இது ஸ்டார்டிங்லேயே அதை விடவே அதிகம் தான் நான் பார்க்குறேன். நம்ம போய் பேசுகிற முக்கியமான சேனல்ஸும் கூட அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர்லாம் இருப்பாங்களான்னு டவுட்டு. ஆனால் எடுத்த உடனே, ஏன்னா அவங்களாம் வந்து படிப்படியாக வளர்ந்து வந்தாங்க தான் எனக்கு தெரியும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அப்புறம் ஒரு 10 பேராக வேலை பார்த்தாங்க. நான் சொல்கிறது பிரபல சேனல்களை இன்றைக்கி பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுற சேனல்ஸுக்கே நான் ஆரம்பத்துலேருந்து போகும்போது நான் பார்த்துட்ருக்கேன். எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 பேர் வேலை செய்வாங்க, ஃபஸ்ட் 5 பேர் வேலை செய்வாங்க, அடுத்து 10 பேர், 15, 20, இன்றைக்கெலாம் வந்து ஆயிரக்கணக்கான பேரும் கூட இந்த சேனல்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரீலான்சர்ஸாக நிறைய பேர் வேலை பார்த்துட்டு டிவி சேனல் லெவலுக்கு. ஆமாம், டிவி சேனல் மாதிரி டிவி சேனல் பேரலுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் எடுத்தோடனே அப்படி பேரலாக வர அளவுக்கு ஒரு பெரிய சேனல் ஆரம்பிக்கணும்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த கேள்வி வந்து ஆரம்பத்திலே சவுக்கு சங்கர் மேலே விழுந்தது. எனக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளாம் என்ன பண்ணோம், நம்ம நண்பர்கள்லாம் சுற்றி பார்த்தோம். ஏண்டா சவுக்கு சங்கருக்கெல்லாம் நண்பர்கள் எவ்வளோ நல்ல நண்பர்கள், நீங்களும் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றி பார்த்தோம். அப்போவே அது வந்து பொய்ன்னு நமக்கு தெரியும். நம்ம அப்பயும் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக யாரோ பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த பேக்கப் இப்போ யார் என்னங்கிறது தான் நீ அம்பலப்பட போகுது. ஏன்னா அந்த பேக்கப் பண்ணுறவங்க சும்மா ஒரு காசை, இவ்வளோ காசெல்லாம் எவனும் எடுத்து கொடுக்க மாட்டான். அது உழைத்து சம்பாதித்த காசாக இருந்தால், உழைக்காமல் வந்த இந்த கருப்பு பணமாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் தூக்கி போடலாம். ஏன்னா அது செலவு பண்ணால் தான் அது இது கணக்கு, அது வீட்டில் வச்சுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான காசு தான் தூக்கி போடும். அப்போ எந்த பணக்காரர்கிட்டருந்து இந்த கருப்பு பணம் என்பது சவுக்கு சங்கருக்கு வந்திருக்கு? இது ஒரு கேள்வி. இது விவாத பொருளாக மாறிவிட்டது. ஆதாரத்தோடு மாட்டியிருக்காரு. சவுக்கு சங்கர் 2020 தான் வெளியில் யூடியூப்பில் தெரிய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து சும்மா விளாகில் எழுதிட்டு இருக்க ஒரு ஆள் தான். அவருக்கு அதில் வெறும் பிளாக் மட்டும் ஒரு பிளாக், அதுலேருந்து பெரிய வருமானம்லாம் வந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு மாதாந்திரம் மிஞ்சி போனால் ஒரு 30,000 ரூபா வந்திருந்தா அந்த விளாகிங்லேருந்து, விளாக்ஸ் எழுதுறதுல பிளாக்ஸ் அதுலேருந்து வந்திருந்தா உண்டு. ஆனால் அவர் வீடியோ பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கான பாப்புலாரிட்டி வளர்த்து விட்டதும் ஃபெலிக்ஸ் தான் சவுக்கு சங்கர் ஆக்சுவலாக மார்க்கெட்லேயே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இன்னொரு சேனல். ஆமாம், ஃபெலிக்ஸ் தான் வந்து கொஞ்சமாக வீடியோஸ் எடுத்து இவங்க 2 பேரோட காம்போ நல்லா இருக்குன்ட்டு அதுக்கு ஒரு வியூ வர ஆரம்பிக்கும் போது அப்புறம் அடுத்தடுத்த சேனல்ஸ் அப்படியே போக ஆரம்பிக்குது. மாதேஷ் எல்லாரும் கூப்பிட்டு அப்படியே பேட்டி எடுத்து அப்போ ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு விமர்சகராக இவர் வந்து எல்லாத்தையும் உடச்சி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்குறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் முகத்தை காட்டுறாரு, ஒவ்வொரு விஷயத்துலையும் மாற்றி பேசுறது, சருக்கள், பொய் சொல்கிறது, இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது சவுக்கு சங்கர்கிட்ட. அப்போ அப்படியே ட்ராவல் பண்ணி வர்றாரு. ஆனால் எவ்வளோ வீடியோஸ் இவர் பேசியிருந்தாலும் அடித்து சொல்கிறேங்க, ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்குலாம் எவனாலையும் சம்பாதிக்க முடியாது. 3 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நிச்சயம் யூடியூப்பில் இருந்து பேசி ஒரு நாள் சம்பாதிக்க முடியாது.
அது நமக்கு தெரியுது. வேறு மாதிரியான ரெவன்யூ வந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இல்லைன்னா வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சுட்டு இருக்க யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ்க்கு அவங்களுக்கு வருமானம் வரும். அதை வந்து அவங்க ஏதோ ஒரு லோனில் போட்டு ஒரு வீடியோ வாங்குறாங்க, இது பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லலை. இல்லை, அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸும் ரொம்ப கம்மியாக. எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து பிரபல யூடியூபர்லாம் இருக்கிற முக்கியமான யூடியூபர்ஸ் தமிழில், இப்போ மதன் கௌரியா இருக்கட்டும், இர்ஃபான் வியூவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கிற யூடியூபர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு வாங்க முடியும். வருமானம் யூடியூப் மூலியமாகவும் வரும். அப்புறம் சைடில் ப்ரொமோஷன் ஒர்க் இதுக்கெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்கனால வந்து ஒரு வீட்டை வாங்கிட முடியும். அதுலலாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வேற ஒரு சேனலில் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியான இந்த பொலிட்டிக்கல் இதில் அவ்வளோ ரெவன்யூ எடுக்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து லோன்ல எல்லாம் அந்த வீடை வாங்கலை, அப்படியே வாங்கியிருக்காரு. டமால்னு வாங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணி அந்த லோன் மூலிமா மாதம் ஒரு அமௌண்ட்டை கட்டி நீங்கள் ஒரு வீடை வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரினா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, நான் கூட நமக்கு அந்த சந்தேகப்பார தேவையில்லை. ஏன்னா ஒரு 30,000 ரூபா டியூ கட்ட முடியாதாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் லோன் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் சேனலோட ரெவன்யூவை காமிட்டி லோன் வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் பாசிபிலிட்டி. ஆனால் இவர் எடுப்பில் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு. இந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு சேனல் ஒட்டுமொத்த அது அந்த சேனலோட பில்டிங்கு, அந்த சேனலோட பில்டிங்கோட இது ரெண்ட்டு 3 அடுக்கு மாடி நான் கேள்விப்பட்டேன். ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப பிரைம் ஏரியா. அதான் ரொம்ப பிரைம் ஏரியாவில் 3 அடுக்கு மாடியை நீங்கள் எடுக்கிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 லட்சம் இருக்காது ரெண்ட்டு. நான் சொல்கிறது குறைந்தபட்ச ரெண்ட்டு. மாதம் 3-4 லட்சம் ரெண்ட் கொடுத்து ஒரு ஆஃபீஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. அதில் சம்பளத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 10 பேர் நீங்கள் வேலைக்கு போடுறீங்க. ஒரு ஆளுக்கு 10,000 சம்பளம்னு போட்டிங்கன்னா கூட இதோட அப்கீப், இதோட மாதாந்திர செலவுங்கிறதே வந்து நினச்சி பார்க்க முடியாத காசாக போய் நிற்குது இல்லைங்க. அப்போ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக கருப்பு பண புழக்கம் இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, இன்ஃப்ளூயன்சஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா சில பெண்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா என் முகத்தில் சரி பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் போட்டோன்னு தானே இவ்வளோ அழகாக இருக்கு, அதனால தான் நீங்கள் லைக்ஸ் பண்ணுறீங்க, ஸோ அந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுவாங்க. கப்புள்ஸ் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் காரணம்னா அதுக்கு இந்த ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறாங்க. நிறைய பசங்க எனக்கு தாடி வளர்ந்ததுக்கே இந்த க்ரீம் தான் காரணம், நீங்களும் வந்து எல்லாத்துலையும் தேய்ச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சிங் மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சராக இவர் வந்து இருக்காரு. அதில் என்ன தப்பு? இதில் என்ன தப்பு அப்படின்னா, பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஃபார் பீப்புள். ஒரு அரசியல்வாதி நான் இதை நான் மக்களுக்கு நான் செய்வேன், நான் நல்லவன், நான் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை நம்பி நீங்கள் வாக்கு செலுத்திங்கன்னா உங்களுக்கு இதை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு ஒரு சத்தியத்தை செய்து விட்டு அரசியல் களத்துக்கு வராங்க. மக்கள் வந்து இவர் நல்லவரா கெட்டவராங்கிறத அவங்களோட செயல்பாடு மூலமாக உணர்றது, இதுதாங்க பாலிடிக்ஸ். இதை வந்து நீங்கள் இதுலேயுமே நம்ம மக்களை வந்து இவங்க சைடு ட்ராக் எடுத்து என்ன பண்ணுறாங்க, சரக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து காசு ஓட்டுக்கு காசு அப்படிங்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சைட் ட்ராக் எடுத்து பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். ஒரு ஜனநாயக தன்மை கிடையாது. இது வந்து மக்களையே வந்து விலை பேசி மக்களையே வந்து முடிவெடுக்க முடியாத லெவலுக்கு கொண்டு வந்து விடுறது. இப்படி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இவர் காசை வாங்கிட்டு ஒருத்தரை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இவர் நீங்கள் சவுக்கு சங்கரோட இன்டர்வியூஸ்லாம் பலது பாருங்கள், இவர் ப்ரமோஷன் ஒர்க்கில் ஈடுபட மாட்டார், டிஃபேம் பண்ணுறதுல ஈடுபடுவார். இது எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும்? அப்போ ட்வீட்ல நான் என்ன சொல்கிறேன், மக்கள் மீது உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது. அந்த மக்கள் மீது ஒரு அக்கறையில் ஒரு கெட்டவன் வந்து ஆட்சிக்கு வரான், அப்போ வந்து அவனை வந்து இவன் ரொம்ப ஆபத்தானவன், இவனோட முன்னாடி இருக்க ட்ராக் இவன் எல்லாரும் ஏமாத்திருக்கான், இவன் வந்து ஒரு லஞ்சவாதி, ஒரு ஊழல்வாதி, இவனை நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது வேற. மக்களுடைய கன்சர்னுக்காக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, அது ஓகே. ஆனால் இன்னொருத்தர்கிட்ட அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஆள்கிட்ட நான் காசை வாங்கிட்டு இவரை பற்றி தப்பாக பேசுவோம் அப்படின்னா யாரை வேணாலும் பேச முடியும் தானே. நல்லவனையும் பேசலாம்ல. நாளைக்கு ஒரு நல்லவன் வரான், அந்த நல்லவனையும் வந்து இவன் ரொம்ப தப்பான ஆள், ஒரு காசு வாங்கிட்டு பேசியிருக்கலாம்ல, ஈஸியாக பண்ண முடியும். அப்போ இந்த டிஃபேம் பண்ணுறதுக்கு காசு வாங்கிட்டு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் வந்து ஆபத்து. அது மக்களுக்கு விரோதமான ஒரு வேலை. யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறது மக்களால் இவங்களுக்கு என்னங்க அவதூறு, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாமே. இப்போ ஒன்றுமே இல்லை, நீ சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னா இப்போ போலீஸ் தரப்புல இருந்தோ இல்லை இப்போ வர வீடியோஸ் எல்லாமே உண்மை நாங்கள் ஏற்றுக்கலாமா? பொறுத்திருந்து பார்க்கணும். நாங்கள் ஆய்வு செஞ்சு தான் இப்போவும் நான் சொல்கிறேன், சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா ஆய்வு செஞ்சு பாருங்கள், ஃபெலிக்ஸ் நல்லவரா கெட்டவரா பொறுத்திருந்து பாருங்கள். இதுதான் நம்ம சொல்கிறது. வரக்கூடிய ஆதாரங்கள் அப்படியே நான் நம்ப போகிறதும் கிடையாது. நாளைக்கு ஏதோ வீடியோ பரவிட்டு இருக்கிறதெல்லாம் கேள்வி வருது, ஆபாச வீடியோ வந்து அதுக்காக அது கன்ஃபார்ம் இல்லாமல் நம்ம பேச அதுதான். ஏன்னா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பியிருக்காங்க, அதில் வந்து ஃபெலிக்ஸ் தான் அனுப்பியிருக்காரா, பார்த்தவங்க யாரும் ஒன்றுமே தெரியல. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு வந்து அவப்பேரை ஏற்படுத்திட்டு இருக்காங்களோ உங்களுக்கு. இப்போ இதை நாங்கள் அப்படியே நம்பினா, நீங்கள் சொல்கிறதே நாங்கள் அப்படியே நம்புகிறோம், இவங்க சொல்கிறது நாங்கள் அப்படியே நம்புகிறோம், அப்படி எடுத்துக்க முடியுமா? அவங்களால அதை ஏற்றுக்க முடியுமா? இவ்வளோதான் கேள்வி. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் வந்து அவங்களுக்காக முடிவெடுக்கக்கூடிய ஜட்ஜ் செய்யக்கூடிய அளவுக்கு அவேர்னஸ் வரணும்.
அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போவும் சொல்கிறேன், பாரிசாலன் சொல்கிறத நம்பணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் சொல்கிற இடத்துல இருந்து நீங்கள் தேடி பாருங்கள், இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா இல்லை, எதுவாக இருந்தாலும் எந்த டாபிக்ஸாக இருந்தாலும் நீங்கள் தேடி பாருங்கள். அது காலத்தில் உங்களுக்கு புரிதல் வரும். ஆமாம் இவர் சொல்கிறது நடக்குது, இல்லை இவர் சொல்கிறது வந்து ஆமாம் இந்த மாதிரி ஒரு அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு ஒரு புரிதல் வரும். இது வந்து மக்களுக்கு நல்லது. ஆனால் இப்போ நானே வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சிக்காரர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஒரு கட்சியை எதிர்க்கிறது இப்படி பண்ணால் நம்ம சொல்கிறோம் திமுகவும் ஆபத்து, அதிமுகவும் ஆபத்து. ஏன்னா ரெண்டோடைய நிர்வாகமும் வந்து லஞ்ச பணத்துலையும் ஊழல் பணத்துலையும் தான் இயங்குது. அதில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களும் வந்து மக்கள்கிட்ட இருந்து சுரண்டுறதுக்கு தான் யோசிப்பாங்க. காங்கிரஸும் ஆபத்து, பிஜேபி. ஆமாம், காங்கிரஸும் ஆபத்து, பிஜேபியும் ஆபத்து. அவங்க இது வரைக்கும் பண்ண ஆபத்துகள் ரெண்டையுமே நம்ம அடுக்கிறோம். அப்போ மக்கள்கிட்ட நம்ம இங்கே என்ன புரிய வைக்கிறோம்னா எது சரி அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம். ஆனால் சவுக்கு சங்கர் ஆரம்பத்துலேருந்து நம்ம எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? திமுகவை வரவீங்கன்னு சொல்லிட்டு பேசின ஒரு ஆள், திமுகவுக்கு முழுக்க மார்க்கெட்டிங் பண்ண ஒரு ஆள், அடுத்து திமுக வந்த உடனே அப்படியே பெல்ட்டி அடித்து அதிமுகவுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து பிஜேபி வந்துடும், திமுக வராட்டி பிஜேபி ரொம்ப ஆபத்துன்னு சொன்னாலும் திமுகவுக்கு பிஜேபியே பரவாயில்லன்னு பேச ஆரம்பிக்கிறாருன்னா இது என்னது? இது இல்லை. போன வாட்டி அவர் நீதிபதிகளை பற்றி பேசி உள்ளே போனப்போ அதை வெளில எடுத்து விட்டது ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்கலாம். நான் வந்து எதையுமே நான் நம்ப விரும்பல. ஆனால் நான் இப்போ கேட்குற கேள்வி, எப்படி 3 கோடி ரூபா வந்துச்சு புரியுதா? அப்புறம் அந்த ஒரு பத்திரிகையாளர் பெண் போட்டு பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு சரியான நபருடைய செயல்பாடுகள் இல்லை, புரியுதுங்களா? இது ஒரு சரியான நபர், ஒரு சரியான வாழ்வில் வாழக்கூடியவருடைய செயல்பாடுகள் அல்ல. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது, யாரையும் நம்பணும்னு அவசியம் உங்களுக்கு இல்லை. மக்களுக்கு அவங்கள நம்பிட்டு அவங்க சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு நீங்கள் செயல்படணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. யாரும் பேசுவதற்கு இங்கே அனுமதி உண்டு, பேசட்டும், அவங்க இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க சொல்கிறது உண்மைன்னு உள்வாங்கிக்கிட்டு ஒரு வெறுப்பையோ இதையும் நீங்கள் உமிழாதீங்க. ஏன்னா இன்றைக்கி சவுக்கு சங்கரோட நிலைமை என்னங்கிறது இன்றைக்கி அப்பட்டமாக வெளியில் தெரியுது. காசு வாங்கிட்டு பேசுகிற ஆளை நீங்கள் எப்படிங்க ஒரு சரியான விமர்சகர்னு எடுத்துக்க முடியும்? பரிதாபம் கூட. நாளைக்கே நான் என்ன கேட்குறேன், திமுக காரங்க காசு கொடுத்தாருன்னா திமுகவுக்கு சாதகமாக அவர் குலைக்க மாட்டாரா? போன எலெக்ஷனில் அப்படி தானே குலைச்சிட்டு இருந்தாரு. அதை பார்த்து திருப்பி அப்படி அப்போ திரும்ப இப்போ நீ அதிமுக சாதமாக குலைப்ப, நாளைக்கு திரும்ப ஒரு காசு யார் கொடுக்கும் அப்படின்னா பொரி பிஸ்கெட்டுக்கு குலைக்கிற நாய் மாதிரி தானே இது மாறுது. இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இது அரசியல் விமர்சகரா? காசை வாங்கிட்டு நான் பேசுவேன். இப்போ நீ காசை வாங்காமல் நீ பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்பட்டமாக தெரியுது. வேற என்ன தொழில் சவுக்கு சங்கருக்கு இருக்கு? ஒரு நார்மலாக அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்ச ஒரு ஆள், ஒரு கிளரிக்கல் போஸ்டிங்கில் இருந்த ஒரு ஆள், ரொம்ப பெரிய சம்பளம்லாம் அவருக்கு வந்திருக்காது. அதில் சஸ்பென்ஷனில் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் அந்த சம்பளம் கட் ஆகுது. அந்த சஸ்பென்ஷனில் வாங்குற சம்பளத்தில் 3 கோடி ரூபாய்க்கு இவரால் வீடு வாங்க முடியுமானா முடியாது. இது 3 கோடி ரூபான்னு இது மாட்டின விஷயத்தை வச்சு மட்டும் சொல்கிறேன். இன்னும் என்னென்னு நமக்கு தெரியல. ப்ராப்பர்ட்டிஸு மாட்டின விஷயம் ஆதாரத்தோடு இருக்குது. மாரிதாஸ்லாம் அதை போட்டு பத்திரத்தோடு போட்டு பதிவு காமிச்சிட்டாரு. அதே போல் அந்த வாங்கியிருக்கக்கூடிய அந்த பெண் அவங்களுக்கும் இவருக்கும் வந்து சம் ரிலேஷன் இருக்குங்கிறது இன்றைக்கி அம்பலமாயிருக்கு. ஃபோட்டோகிராஃப்ஸ் வெரிஃபை பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து அவங்க பேரில் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலியும் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு வெல் டு டூ ஃபேமிலி கிடையாது. இது அம்பலப்பட்டு நிற்கிறீங்க. என்னென்ன வழிகள் நான் சொல்லவா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படி வாய் கூசாமல் நான் இலக்கருக்கு ஒன்றும் இல்லை, ஏன் 3 கோடி ரூபா வீடு இருக்கே இலக்கருக்கு, நீ இழந்திருக்கே இன்னைக்கு. இலக்கருக்கு ஒன்றும் இல்லை யாருக்கிட்ட எப்படி உதார விட்டுட்டு இருந்திருக்கு பாருங்க இந்த ஆள். இலக்கருக்கு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க? அப்போ வந்து மக்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்கி வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரி தானே. இதெல்லாம் வந்து நம்ம சவுக்கு சங்கருக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாரு, மக்களுக்கு ஆதரவாக நின்னது கிடையாது, மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆளுங்க, மக்களோட உணர்வுக்கோ இதுக்கோ எந்த வித மதிப்பும் கொடுக்காத ஒரு ஆளுங்க. ஸ்டெர்லைட்டில் நம்ம அதெல்லாம் பேசியிருக்கோம். ஸ்டெர்லைட்டில் வந்து சும்மா துப்பாக்கி சுட்டாங்க, அவங்க மக்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறாரு. மின்சாரம் அடிச்சு தாங்க அந்த பையன் இறந்தான்னு சொல்கிறாரு. நீங்களும் ஜெயிலில் தான் இருக்கீங்க. போன மே 18க்கு என்ன பேசினாருன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லாம் பேசிக்கிட்டு தானே இருக்கா. செத்துட்டாங்க, என்ன பண்ணுறது? உன் வீட்டில் யாராவது செத்துட்டா நீ இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா? அது சத்தியமாக தெரியல. பேசினாலும் பேசுகிற ஆள் தான். காசு இருந்தால் என்ன வேணாலும் பேசலாங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்க ஒரு ஆள். இது எப்படி இந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டி இல்லாத மென்டாலிட்டி எப்படி இவருக்கு வந்துச்சுன்னு எனக்கு இன்னும் புரியல. எந்த மனுஷனுக்கு ஒரு ஹியூமனிட்டி இருக்கும் இல்லைங்க, அதுவே சுத்தமாக இல்லை. நான் காசுக்கு என்ன வேணாலும் பேசுவேன். நீங்கள் என்ன ஈழத்தில் மக்கள் இருந்துட்டாங்கன்னா நீங்கள் அங்கே போய் பேசுங்க, இங்கே ஏன் பேசுகிறீங்கன்ட்டு. இப்போ பாலஸ்தீனில் மக்கள் இருந்துட்டாங்கன்னா இப்போ பாலஸ்தீனில் போய் பேசினா எவனா பேசினா ஏன்னா லூசு பையலன்னு பேசுங்களே பேச மாட்டீங்களா? ஏன்னா முட்டா பையில, அறிவு கட்டவனே, இப்படியாடா பேசிக்கிட்டு இருப்ப, பைத்தியக்கார பையில. மக்கள் அங்கே சாகுறாங்கன்னா மக்களுக்கு எல்லாரும் எதிர்த்து பேசதாண்டா செய்வாங்க. ஒரு அநீதி அங்கே நடக்குதுன்னா எதிர்த்து பேசதாண்டா செய்வாங்க. நீ ஏன்னா பாலஸ்தீன் போய் பேசுன்னு எவனா பேசிகிட்டு இருப்பானா? ஆனால் நீ பேசுனீங்க.
எல்லாம் இலங்கைக்கு போய் பேசுங்க, இலங்கையில் போய் ஓட்டு கேளுங்க. சிரிப்பு, நக்கல், நையாண்டி, இது இது எதில் நீ பேசுகிற? ஒரு உணர்வில் பேசிகிட்டு இருக்க. ஒரு இறப்பு, அங்கே வந்து எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, எத்தனை குழந்தைங்க கொல்லப்பட்டாங்க. உனக்கு நீ வந்து அதை பற்றி நீ இன்னும் உச்சி கொட்டணும்னு அவங்ககிட்ட சொல்லலை. அடுத்தவன் அழுகிறது வந்து எப்படி உனக்கு சிரிப்பு வருது? அடுத்தவன் அழுகிறாங்க, அடுத்தவன் சோகமாக இருக்காங்க, அடுத்தவன் அதை பற்றி பேசுகிறாங்க. உனக்கு என்ன? உன் வீட்டில் இளவு உழுகலை, ஓகே. அடுத்த வீட்டில் அழுதுட்டு இருந்தால் உனக்கு என்னடா வயிறு எரியுது? இந்த கேள்வி வரும்ல. அதுக்கு என்னது உனக்கு என்ன வயிறு எரிஞ்சிட்டு இருந்துச்சு? சர்க்காசம் வந்து சிரிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு. இப்போ இதுதான் இப்போ நம்ம கேட்போம், 3 கோடி ரூபா சொத்து எப்படி வந்துச்சு? ஒன்றும் தப்பு இல்லையே கேட்டா. விவாத பொருள் நம்ம வந்து நாங்களாக யூகிச்சு பேசலப்பா, பத்திரப்பதிவெல்லாம் பார்த்துட்டு தான் பேசுகிறோம். அது வந்தப்பெல்லாம் நான் பேசலை. இப்போ எல்லாம் உறுதியானதுக்கப்புறம் தான் அந்த விமர்சனத்தை மேலே வைக்கிறோம். எப்படி வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்ல போறியா? சரி, அந்த ஃப்ரெண்ட்ஸை பேரை சொல்லு, அவங்ககிட்ட நம்ம விசாரிச்சோம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிரும்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லுங்கள். நம்மளும் போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்களுக்கு எப்படி அந்த காசு வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கை கழுவிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவர். ஏன்னா சிக்கல் மாட்டினா பெரிய அளவுக்கு மாற்றுவோம். இவர் என்ன ஒரு வெளிப்படையான ஒரு ஏஜென்சி வேலையை பார்த்துருக்காரு. அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி கேண்டிடேட்ஸு இவங்ககிட்டலாம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள நாங்கள் காலி பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு பார்த்து பண்ணுறீங்க, இதுதான் ரெவன்யூவாக இருந்திருக்கு. இந்த ரெவன்யூவில் வந்துட்டு ஃபெலிக்ஸுக்கு இன்வால்வ்டா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து விசாரணையில் தெரிய வரும். அடுத்து இப்போ ஃபெலிக்ஸ் அவர் சொத்து, அது நான் ஓப்பனாக நான் சொல்கிறேங்க. ஒரு கண்டெய்னர் வீடு மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அது வந்து ஒரு 10 லட்ச ரூபா. ஓகே. ஃபெலிக்ஸு அவர் வந்து ரெட்ஃப்ளிக்ஸ் சேனலை எத்தனை வருஷமாக ரன் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 எனக்கு தெரியும் 11, 10 அந்த காலகட்டத்திலேருந்தே ரெட்ஃப்ளிக்ஸ் 15 வருஷத்துக்கு மேலே ரன் பண்ணுறாரு வச்சுக்கலாம். அவரோட சேனல்ஸில் குறைஞ்சது ஒரு 10-15 வீடியோனாச்சும் 1 லட்சத்துக்கு மேலே வியூஸ் போகிற வீடியோஸாக அவர் போட்டுட்ருக்காரு. மந்த்லி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100-200 வீடியோ போடக்கூடிய சேனல். அது ரெவன்யூ இருக்காதா? இருக்கும், கண்டிப்பாக ரெவன்யூ இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கண்டெய்னர் வீடு வாங்குற அளவுக்கு ரெவன்யூ இருக்கும். அங்கே ஒரு லேண்ட் வாங்கியிருக்காரு. அது எத்தனை ஏக்கர் ப்ராப்பர்ட்டின்னு நமக்கு தெரியல, பட் வேலியே கண்ணுக்கு தெரியுது. அவங்க போய் காமிக்கிறாங்கல்ல, அதில் வேலியே கண்ணுக்கு தெரியுது. ஸோ நாட் மோர் தென் 5 to 6 ஏக்கர்ஸ். ஸோ ஒரு 5 to 6 ஏக்கர் நிலம். அது கூட வந்து ஒரு கண்டெய்னர் ஹவுஸு, அது ஏதோ சம் ரிமோட் ஏரியாவில் பார்த்தாவே தெரியுது. பக்கத்தில் ஒன்றும் டெவலப்டு சிட்டிலாம் ஒன்றும் கண்ணுக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு சாதாரண ப்ராப்பர்ட்டி. ரொம்ப பெரிய வந்து மிஞ்சி போனால் அந்த ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு வந்து ஒரு 50 லட்சம், ஒரு 60 லட்சம் இருக்கலாம், இல்லை 1 கோடிக்குள்ளே இருக்கலாம். இவ்வளோ தான் இருக்கும். இவரால் இத்தனை வருஷத்தில் இவரை சம்பாரிச்சிருக்க முடியுமானா முடியும். அவர் இங்கே சென்னையில் வந்து அவர் ஒரு இதில் இந்த ஹவுஸில் தான் இருக்கார், ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கார். ஏன்னா சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்குறது கஷ்டம். சென்னையில் ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து ரொம்ப அதிகம், லோன் அமௌண்ட்லாம் ரொம்ப அதிகம். பட் ஊரில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, அதுவும் ஒரு அவர் கண்டெய்னர் ஹவுஸ் தான் வாங்கியிருக்காரு. அது 10 லட்சம் அவ்வளோதான் மேக்ஸிமம். சொகுசு பங்களான்னு சொன்னால் இது என்ன? கண்டெய்னர் ஹவுஸ் எப்படி சொகுசு பங்களா? அவர் நீட்டாக அதை வச்சுருக்காரு, அவ்வளோதான். ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு பாத்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கண்டெய்னர் வச்சு அதை கட்டியிருக்காரு. தோராய மதிப்பு 10 லட்சத்துலேருந்து அந்த ரேஞ்சில் வரும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சொகுசு பங்களா. அதுக்கப்புறம் ஒரு சிலர் அங்கே வந்து சில சங்கிலிகள் கிடைத்தது, அங்கே சில களியாட்டங்கள் நடந்திருந்தால் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது அதையும் எடுத்து காட்டியிருக்க வேண்டியதானே? அதை ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க, உள்ளே அங்கே இருக்கிறது இதுன்ட்டு காட்டியிருக்கலாம்ல. இன்னொன்று, அந்த ஹவுஸ் டூரே வந்து ஃபெலிக்ஸ் வந்து அவரோட சேனலில் போட்டுச்சு. ஆமாம், அவங்க ஒய்ஃப் வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. ஹவுஸ் டூரே இருக்குது, அவங்க வீட்டை காமிச்சது இருக்குது. அதில் என்ன வந்து நீங்கள் அப்போ இன்னொன்றுங்க, ஃபெலிக்ஸ் அவரோட நேர்மையானவரா இல்லையா இது நான் விவாதத்துக்குரியது. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பு அரசியலை வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு ஆள். ஓப்பனாக சொன்னால் பெரியாரிஸ்ட் அவர். ஸோ பெரியாரிச கோட்பாடு தான் சரி, அதன்படி தான் இங்கே மக்கள், அதுக்கு தான் சப்போர்ட்டிவாக மக்கள் இருக்கணுங்கிற நோக்கத்தில் அப்படி ஒரு இதை. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் அதுக்கும் உண்மையாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அது தெரியல. அது வந்து இப்போ சிலர் வந்து பிஜேபிக்கு பின்னாடி இருந்து காசு, இது எல்லாருமே பேசுறது தானே. அவர் காசு கொடுக்குறாரு, அவருக்கு இவர் காசு கொடுக்கு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா காசு கொடுத்தாங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்தையும் எடுத்து காமிச்சா தானே தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு ஃபெலிக்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கான தொழிலையும் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ரெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு சாதாரண ஊடகம் கிடையாது, ஒரு ஒரு பெரிய அளவு நியூஸ் சேனல் தான். ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்க ஒரு நியூஸ் சேனல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட ரெவன்யூன்னு ஒன்று இருக்கும்ல. அது ஃபெலிக்ஸ் தானே ஓனர். அதுக்கு சம்பளம் போக மிச்சம் இருக்கிறது நிற்கும்ல. அது கூட இல்லாமல் இருந்திருப்பாரு. ஸோ ஒரு கார் வாங்கினா அவர் ஒன்றும் பெரிய இந்த கார்லாம் வாங்கின மாதிரியும் தெரியல. ஸோ ஒரு சாதாரணமாக நார்மலான ஒரு கார் தான் வாங்கியிருக்காரு.
அப்போ இது வந்து என்னை பற்றி நீ தப்பாக பேசுனீங்களே, உன்னை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன். அப்புறம் அவரோட தனிப்பட்ட பர்சனலாக கேரக்டர் அசாசினேஷன் இந்த ஒர்க்கு நடக்குது. இது நம்ம வந்து அவர் ரொம்ப நல்ல மனிதர்னு நான் சொல்ல விரும்பல. பட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி மேலே ரொம்ப பிலீஃப் இருக்கக்கூடிய ஒரு ஆள். நான் கூட லெஃப்டிஸ்ட்னு நினச்சேன். டோட்டலாக கிறிஸ்டியானிட்டியில் பிலீஃப் இருக்குது. அவரோட வீட்டை போய் பார்த்தீங்களே, இயேசுநாதர் ஃபோட்டோ அவரோட பெப்பர் பேண்ட் இருக்குது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இயேசுநாதரை ஃபாலோ பண்ணுற நீங்கள் எப்படி பெரியாரிஸ்ட்டு? புரியுதா? கிறிஸ்டியன் பெரியாரிசம். கிறிஸ்டியன் பெரியாரிசம்னு ஒன்று கிடையாது. கிறிஸ்டியன் கம்யூனிசம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இருக்குங்க, நிஜமா, நான் விளையாட்டுக்கு சொல்ல. கடவுள் இல்லவே இல்லைங்கும் போதே அங்கே முடிஞ்சு போச்சு, கட் பண்ணிடணும். அது உங்கள் கடவுள் இல்லவே இல்லை, அதுதான். இந்த இதில் இருந்தீங்கன்னா அது வந்து அப்புறம் வெள்ளைச்சங்கிங்கிற ஒரு இதுக்குள்ளே போய் மாட்டிக்கணும். அப்போ இவர் வெள்ளைச்சங்கியாக இருந்தாலும் போட்டிருக்கேன். வருண் அவர்களுடைய உண்மையான பெயர் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. ரைட். ஸோ இதுதான். அப்போ அவர் ஒரு மதத்தின் நம்பிக்கை கொண்ட ஒரு நபர் தான். அது அவரோட பழகின நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது நாங்களாம் முற்போக்கு, நாங்களாம் பெரியாரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதத்தை மட்டும் நாங்கள் ஒழிப்போம், அந்த மதத்தை நாங்கள் கண்டுகொள்ளவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு குரூப் அது. அப்படி இருக்கிறவர் அட்லீஸ்ட் அந்த மதத்துக்கு அவர் உண்மையாக இருந்திருந்தார் அப்படின்னா இவங்க சொல்கிற, ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை தவிர்த்து வேறு பெண்களை பார்ப்பதோ பழகுவதோ சின், பாவம். பார்ப்பதே சின், பார்ப்பதே அதான் சின். சரி, நீங்கள் பார்க்குற அளவும் கூட இல்லை, பழகிறதுக்கு சின்னே சொல்லுவோம் நம்ம. இப்போ புதிய கிறிஸ்டியானிட்டி இப்போ என்ன, சில எல்ஜிபிடிக்குலாம் சில பேர் அங்கீகரிச்சுலாம் ஒரு குரூப் சுற்றத்தில் அந்த மாதிரி போப்பு தான். ஸோ புதிய கிறிஸ்டியானிட்டிங்கிறதுக்குள்ள வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இது பாவம், சரி பழகுவது பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் லஞ்சம் வாங்குவதோ, ஊழல் செய்வதோ, துரோகம் செய்வதோ, தவறான துணை போவதோ, கெட்டவர்களுக்கு துணை போவதோ பாவம். கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கருக்கு துணை போய். ஒருவேளை சவுக்கு சங்கர் நல்லவர்னு நினச்சும் கூட அவர் பழகிருக்கலாம், தெரியல. அப்போ இது வந்து விசாரிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் இந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து என்னால் நம்பகத்தன்மையற்றதாக இருக்குது. எப்படி பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு போனோம் வந்து இந்த செயின்ஸு இதெல்லாம் எடுத்தோம், ரொம்ப ஒரு மாதிரி அபத்தமாக ஃபீல் ஆகலை. யாருக்கும் யார் வேணாலும் இதை சொல்லலாமேங்க. அவங்க ஒய்ஃபே சொன்னாங்க, நீங்கள் எதாவது வந்து போட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இன்னொன்று, ஃபெலிக்ஸ் அவரை வந்து நீங்கள் அவர் ஊடகத்தில் பேசுனது தான் குற்றம் அப்படின்னா அவர் வீட்டை சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? இல்லை அவர் வந்து இந்த மாதிரி காசு வாங்கிட்டு பண்ணார் அப்படின்னா, இன்னொன்று யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு அவருக்கான ப்ரமோஷன் ஒர்க்கில் ஈடுபடுவது ஒரு சட்டப்படி குற்றம் அல்ல. ஓகே, அப்படி சட்டப்படி குற்றம்னா பிரசாந்த் கிஷோர் வேறு இந்த இது யாரோ கூப்பிட்டுருக்காங்களே, எத்தனையோ கோடிக்கு. சுனிலையும் பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சவுக்கு வந்து அந்த மாதிரி மாறுறதுக்கான பாதையில தான் போயிட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், அதுக்கான நம்ம ஊர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, அது கிஷோர் கேசாமிலாம் சொல்லுவாங்க. அது வந்து அவர் வந்து கிஷோர் கேசாமியை சொன்னது இப்போ இவருக்கும் சூட் ஆகுதுல்ல. அப்படியா? ஆமாம், சரி, ஓகே. அப்போ சவுக்கு சங்கர் அந்த பாத்து நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு. பட் பாதிலே மாட்டிக்கிட்டாருன்னு நான் சொல்லலாம். ஆனால் பிரசாந்த் கிஷோரே கூட்டிகிட்டு வர கூட்டம் இதுக்கெல்லாம் பேசலாமா? இப்போ சரி, நீங்கள் டிஃபேமேஷன் பண்ணல இல்லையா? காசை வாங்கிட்டு அடுத்தவனை பற்றி தப்பு தப்பாக அவதூறாலாம் பேசுனது இல்லையா? பேசித்தானே இருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமியை கொலை செஞ்சுட்டாருன்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்போ ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொலை குற்றம் பண்ணி சொன்னீங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக கொலை குற்றம் சொன்னீங்க. கொடநாடு என்னாச்சு? என்னாச்சு? இப்போ நீங்கள் தான் வெள்ளை கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. கொடநாடு விஷயத்தை நீங்கள் ஏன் மூடி வச்சிட்டீங்க? தேவைன்னா அதை எடுத்து ஓப்பன் பண்ண வேண்டியதானுங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு புரியுதா? மாற்றி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் அவதூறை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆள் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே என்ன வேணாலும் அவதூறு பேசலாம். இவருக்கு இங்கேருந்து காசு வந்துருச்சு, அங்கேருந்து காசு வந்துருச்சு அப்படின்னா வெளிப்படுத்தி காட்டுறதுல தப்பே கிடையாது. இவர் இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு, எப்படி இவருக்கான சோர்ஸ் என்ன எல்லாம் கேட்கலாம், தப்பு கிடையாது. பட் அட் த சேம் டைம் இதை நீயே பண்ணிகிட்டு இருக்கீங்களே, ஆளுங்கட்சியாக இருக்கிற நீங்கள் பண்ணாததையா சவுக்கு சங்கர் பண்ணிவிட்டார்? தொழிலை கற்றுக்கிட்டதே உங்ககிட்ட இருந்தானே, எப்படி உங்கள் பக்கம் கில்ட் இல்லையா? சரி, பிரசாந்த் கிஷோரை இது மாதிரி ஆய்வு பண்ணுவீங்களா? உனக்கு எங்கே இந்த சம்பளம், எப்படி இவ்வளோ காசு வந்து உங்ககிட்ட வந்துச்சுன்னு? அவர் ஓப்பனாக இருக்காருங்க. என்னங்க ஓப்பனாக இருக்காரு? இல்லை, நான் இந்த வேலை தான் பண்ணுறேன், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடியில், அதில் எவ்வளோ டிஸ்க்ளோஸ் அந்த கோடிகளில் தான் அவர் வாங்குறாரு, அது வெளியில் தெரியுது, டிஸ்க்ளோஸ் பண்ணுறதில்ல. அந்த கோடி வந்து எல்லாமே ஒயிட் மணியா? இந்த கேள்விலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன், இந்திய அரசியலே குப்பையாக மாறிடுச்சு. இங்கே காமராஜர்லாம் இப்போ காமராஜரோட ஆத்மாலாம் இங்கே இப்போ இருந்துச்சு அப்படின்னா என்ன நினைக்கும்? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? முழுக்க ஊழல்லையும் திருட்டுத்தனத்திலையும் அயோக்கியத்தனத்திலையும் கட்சியை நடத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு எல்லாம் ரவுடிசம். இன்னைக்கு பார்க்குறேன், கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலைவிரிச்சு ஆடுது. இவ்வளோ தப்பை வந்து இவ்வளோ அழுக்க முதுகில் வச்சுக்கிட்டு சவுக்கு சங்கர் கெட்டவர், ஃபெலிக்ஸ் கெட்டவர்னு ஒரு குரூப் அலைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, கெட்டவங்கப்பா ரெண்டு பேரும், நீ யாரு? நீ நல்லவனா?
நீயும் கெட்டவன் தானே. நான் அந்த அளவுக்கு சம்பாதிக்காத கெட்டவங்க. எப்படிங்க சம்பாதிக்காத? தெரியுது. திமுக காரங்களுக்குலாம் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்து போடுவோமே, பேசுவோமே. உங்களால் எத்தனை பேர் ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் தயவு செஞ்சு திருந்துங்க. ஓகே, சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸு கெட்டவங்க, தப்பானவங்க, தப்பாக காசு சம்பாரிச்சாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, இனிமேனாச்சும் விட்டு ஒழிப்பீங்களா அவங்கள? திருப்பி வந்து என்ன வீடியோ போட என்ன வீடியோ போட போகிறாங்க, அதை நம்ம பார்த்துட்டு சில்லறை சாதர விடலான்ட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. சரி, திமுக ஊழல் பண்ணது, அட்டுழியம் பண்ணது, அவங்க 2 பேரும் பேசினாங்க. அதுக்கு நம்பிக்கிட்டு திமுக ஒழிச்சிங்களா? அவன் எவ்வளோ காசு கொடுக்குறான், இவன் எவ்வளோ காசு கொடுக்குறான்னு தானே பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கரெக்டாக இருக்கிறது யாருங்க? முதல்ல எல்லாருமே மக்கள். நீங்கள் திருந்துங்க. முதல்ல நீங்கள் திருந்துனா இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். அப்போ தான் நல்லவங்க வருவாங்க. நீங்கள் திருந்தாமல் இருந்துக்கிட்டு மாற்றி மாற்றி நீங்கள் ஒரு உளவியல் இல்லை உங்களுக்கு, உங்கள் மக்களுக்கே இங்கே நான் சொல்கிறேன், மக்களுக்கே கொள்கை கோட்பாடு ஒன்றும் இல்லை. அப்போ அது மாதிரி இருக்கவங்க தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி வருவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திக்கிற ஆட்கள் தானே வருவாங்க. நீங்கள் கொள்கை கோட்பாடோடு இருங்க. கொள்கை அற்றவன் எவன் இங்கே மேலே வரான்னு பார்த்துருவோம். வரவே முடியாது. இவன் ரொம்ப ஆபத்தானவன், கொள்கை இல்லாதவன் சொல்லி நீங்கள் மக்களே புறந்தள்ளுங்கிற. நான் ஒரு தப்பானவன் ஒருத்தன் அம்பலப்படுறான், அவனோட தொடர் காலகட்டத்தில் அம்பலப்படுறான்னா புறந்தள்ளுங்க. அதே போல் எவன் மீது விமர்சனமும் வைக்கலாம். ஆனால் அந்த விமர்சனம் உண்மையானதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சந்தேகிக்கணும். அந்த விமர்சனம் வந்து சரியாக பொருந்துதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. இதைத்தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். இல்லை, யார் எதை பேசினாலும் கீழே போய் சில்லறை சதற விடாமல் சந்தேகத்தை கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் போய் அவங்க தவறாக சொல்கிறாங்கன்னா அதை போயிட்டு கீழே திட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் அவங்களே வந்து ஐயோ எடுபட மாட்டேங்குது அப்படின்னு. நீங்கள் எல்லாம் அப்படியே சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு ஒரு கிசு ஓகே இது அப்படி நம்பிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் அது எல்லாருக்குமே அது திரும்ப நடக்கும். இந்த இப்போ இவங்களுக்கு அவங்க மேலே வந்துருச்சு, அடுத்து அவங்களுக்கு அவங்க மேலே வரும். இப்படியே மாறி போயிட்டு இருந்தால் அப்புறம் கடைசியில் இதனால் என்னன்னா ஒரு சொசைட்டியே இப்படி ஒரு கேடுகட்ட சொசைட்டியாக இருக்குன்னு ஒரு இமேஜ் வருது. கவனிச்சிங்களா? சவுக்கு சங்கர் நல்ல மனுஷன் நினச்சேன், இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஃபெலிக்ஸ் நல்ல மனுஷன் நினச்சேன், இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த இமேஜ் உடையும் போது நீங்கள் யாரையுமே இங்கே ரோல் மாடலாக செட் பண்ண முடியாது. எல்லாருமே தப்பாக இருக்காங்க, நீங்கள் நல்லவனாக இருக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு மாறி போயிடும். நம்ம மட்டும் ஏன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உளவியல் அதிகரிக்கும். அப்போ ரொம்ப சொசைட்டி நாசமாக போகுது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தப்பானவங்களை அடையாளம் கண்டு அவங்கள புறந்தள்ள கற்றுக்கோங்க. சவுக்கு சங்கர் ஓகே தப்பானவர்னு அம்பலப்பட்டுட்டாரு, மாட்டிக்கிட்டாரு, அவ்வளோதான். இனியும் வந்து அவரோட பேச்சு எடுபடுது அப்படின்னா நீ ஒன்றும் யாராலையும் காப்பாற்ற முடியாது, மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே, இந்த கேப்பில் வந்து நாங்கள் தாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பிடிக்கணும்னு நிறைய பேர் கம்பு சுற்றிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் மக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இங்கே யாரும் பேசலாம், ஆனால் அவங்க சைடு சரியாக இருக்காங்களாங்கிறத நீங்கள் ஆய்வு செய்யுங்க. அவ்வளோதான். நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னாவே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கவனம் கட்டு மறக்கிறீங்க, நிறைய விஷயத்த மறந்து கடந்து போகிறீங்க, அதுதான் பிரச்சனை. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக தான் நீங்கள் இதை எடுத்து பேசியிருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் இதுதான் இவரை பற்றி பேசுகிற கடைசி டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நிறையா அதை பற்றியே வந்து அங்கே வேறு பேசிட்டு இன்னும் என்னோட சேனலில் தான் போய் பேசுகிறேன் நான். சரி, பேசி விட்டுருங்கன்னா கரெக்டாக எது ஹவுஸ் டூர் நானும் போய் போடவா அவர் வீட்டுக்கு போய். ரைட்டு, ஓகே பாரி, மிக்க நன்றி. இந்த டாப்பிக்கை பற்றி வந்து என்ன சொல்லணும் அப்படிங்கிற கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. மிக்க நன்றி.